சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர் கூறிய பதிலுக்கு நன்றி. அவர் தமிழர்களுடைய உரிமையை காக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்காக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? ஏன்னா நம்ம சிபிஐ விசாரணை கோர போறோமா, இல்ல அடுத்த கட்டமாக அந்த தமிழர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை மட்டும் அறிய விரும்புகிறேன். நன்றி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இதை ஒட்டி மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சருடைய பதில் ஒரு நல்ல விளக்கத்தை இருந்தார். இடையில் ஒரு சின்ன வாசகத்தையும் அதில் சேர்த்திருக்கிறார். நானே சொல்லிவிட்டேன், அதுக்கு தான் பதில் நான் சொல்லிட்டேன். முடிஞ்சது, உட்காருங்க. இல்ல அதை பற்றி நான் தீர்ப்பு கொடுத்த அதை பற்றி பேச முடிஞ்சு. இல்ல அதை பற்றி நான் சொல்லிட்டேன். யார் முதலில் சுட்டது என்ற கேள்விக்குறியை போட்டிருக்கிறார். அதற்குத்தான் உங்கள் மூலம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கொடுத்த பதில் உரையில் விரிவான விசாரணை கர்நாடக தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வர் தரப்பிலும் ஒவ்வொரு விசாரணையும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கோம். இது குறித்து கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் விசாரணை முழுவதுமாக முடிந்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இது கொடுத்த டெவலப்மெண்ட்ஸை பார்த்துட்டு அது கொடுத்து ஏதாவது தேவைப்படும் என்றால் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து நம்ம செய்வோம். அவசர பொது முக்கியத்துவம் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இது குறித்து மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுடப்பட்டு இறந்தவர்கள் தமிழை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழர்கள். ஆகவே நம்முடைய மாநில அரசு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நிதியுதவி வழங்க முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறியும். மாண்பு வனத்துறை அமைச்சர் நிற்கிறார். மாண்பு வனத்துறை அமைச்சர் நிற்கிறார். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்மளுடைய முதல்வர் ஆணைக்கிணங்க நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். நன்றி. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அங்கே சுடப்பட்டு இறந்த தமிழர்கள், அங்கே வாழும் தமிழர்கள். அது குறித்து கண்டிப்பாக முதல்வர் தரப்பில் 3 நாட்களாக ஒவ்வொரு நகர்வையும் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தேவையான அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இப்ப குறிப்பிட்டதும் வனத்துறை அமைச்சர் குறிப்பிட்டதும் கண்டிப்பாக ஆய்வில் உள்ள ஒரு விஷயம்தான். தேவையான பொழுது முதல்வர் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கை எடுப்பார். ஒரு சில தினங்கள், ஏன்னா அவர்களும் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இப்ப போயிட்டு இருக்கு. அதனால அது முடிந்த பிறகு ஒரு சில நாட்களில் தேவையான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்ட அமைச்சர் விளக்கத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒரே கேள்விதான். அதாவது நம்முடைய மாநில அரசு தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு போக வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தன்னுடைய தீர்ப்புகளில் தெரிவித்திருக்கின்ற அடிப்படையில் நம்முடைய அரசு என்ன நடவடிக்கை, மேல் நடவடிக்கை இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கின்றது? ஏதேனும் நாம் அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி இருக்கிறோமா? அவர்கள் மீது குற்ற வழக்குகள், கொலை வழக்கு பதிவு செய்ய சொல்லி இருக்கின்றோமா? அல்லது அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு ஏதேனும் கடிதங்கள் அனுப்பி இருக்கிறோமா? என்ன நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் மற்றவர்களுக்கும் தேவையான நடவடிக்கைகள் இன்றுதான் எடுத்துக்கிட்டு வரும். ஒரு சில நாட்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு வரும். அது தெரியப்பட்டு வரும். சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.